கிரெட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட அப்நார்மல் நாய்ஸு, இன்ஜினோட ஆயில் சர்க்குலேஷன் இல்லைன்னும் பொழுது அந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் செயின்லேயும் வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்டர்லேயும் வரும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் தான் நான் செக் பண்ணுறேன். ஏன்னா இன்ஜினோட ஆயில் கண்டிஷன் ரொம்ப மோசமாக வச்சு ஓட்டிட்டதுனால அதுக்கப்புறம் இந்த நாய்ஸ் வந்ததுனால தான் இந்த ஒர்க்கை நான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் எல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நாய்ஸ் வந்து அது இன்னும் போவே இல்லை. இந்த டேப்பட்டோட நாய்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏர் ஃபில்டரோட ஓஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். எவ்வளோ நாய்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஜைலோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் என்ஜின் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா E4 E8. E4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகல் இன்ஜின். ஒரு ஓல்டு ஸ்கார்பியோவில் இருக்கிற 2.6ஓட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கும். ஹெவி சிசியில் இருக்கும். இந்த வண்டி நல்ல பவர் அதிகமாக இருக்கும். அந்த டைப் இன்ஜின் இது E8 அந்த மாடலில் வரும். E4லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் இன்ஜின் வரும். இது ஓல்டு ஸ்கார்பியோட இன்ஜின். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா D4 D2 என்ஜின். அந்த D4 D2ன்ற மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பொலீரோட டைப் என்ஜின் வரும். அந்த என்ஜின் வந்து உங்களுக்கு அதுலேயும் ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் டிரைவில் ஒரு H4 என்ஜின் எம்மாக் என்ஜின் வரும். அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா H4 H9 H8 எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வரும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு E4 E8க்கு வர 2.6 என்ஜின். D2 என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சிசி வரும். H4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 சிசி என்ஜின் வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.6 என்ஜின். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் வரும். ஏன்னா டேப்பட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வண்டியில் வராது. சைலோவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் தான் வரும். இப்போ இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்டருக்கு நான் வால்டோரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி ஆயிலை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற ப்ளஞ்சர் எல்லாமே உங்களுக்கு வீக் ஆகிடும். ப்ளஞ்சரும் வால்வ் எல்லாமே வீக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெம்பர் இருக்காது. ஒரு வால்வை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும், கிளியரன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வில் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த இன்ஜினோட நாய்ஸ் அதிகமாக வரும். இப்போ நான் ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்டரோட பார்ட்டுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா அந்த பார்ட்ஸ் அவங்களோட பில்லு பாருங்கள். இதுவும் ஒரு வால்டோரோட கேஸ்கெட்டும் வாங்கியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3100 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மகேந்திரா ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்லாஷ் அட்ஜஸ்டர்லாம் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ எல்லா ஸ்லாஷ் அட்ஜஸ்டரும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் பழசு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைலோவில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஏர் ஃபில்டரோட ஓஸை நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆயில் சர்வீஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா